வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஆனால் நம்ம சகோதரங்கள்லாம் ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, ஞாபகம் இருக்கா? அவங்களாம் நல்லா இல்லை. ஸோ கடைசி தருணம் இது. சில முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு தருணம். ஜெனீவாவில் சில விஷயங்கள் நடக்குது. அது பார்க்குறீங்களா இல்லை ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அது தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஜெனீவாவில் இலங்கை அரசின் அட்டூழியத்தை வன்மையாக கண்டித்து அமெரிக்கா தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு ரெடியாக இருக்குது. நம்ம இந்தியா வழக்கம் போலவே அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லை. ஏன்னா இந்தியா அப்படிங்கிற இந்த வட இந்தியாவில் இருக்கிற அந்த அரசாங்கம் அதுக்கு முக்கியமெல்லாம் ரோடுகளும் பள்ளிக்கூடமும், அதாவது பணப்புழக்கம், பணத்தை ஒரு இடத்துலேருந்து சுரண்ட வேலையை தான் அது மெயினாக பார்க்குது. மற்றபடி மனிதர்களை பற்றி அது கவலைப்பட்டுக்கவே கிடையாது. அது எஸ்பெஷலி தமிழர்கள். ஏன்னா கூடங்குளம் மாதிரி ஒரு விஷயம் வந்ததுக்கு காரணமே அதுதான். நம்ம மேலே இருக்கிற ஒரு அலட்சியம் தான். அது நல்லதோ கெட்டதோ கூடங்குளம் நம்ம பக்கத்தில் போய் இருந்தால் இந்த பயம் அப்படிங்கிறது நிச்சயமாக மனசுக்குள்ளே இருக்கும். அந்த பயத்தை ஏன் மற்ற ஸ்டேட்டுக்காரனுக்கு கொடுக்க வேண்டியதானே, ஏன் நமக்கு மட்டும் கொடுக்குறாங்க? ஏன்னா நம்ம இளிச்ச வயர்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நான் கேட்குறது இந்த வீடியோ மூலமாக ஒரே ஒரு அப்பீல் என்னென்னா, நம்ம மௌன சாமியார்களாக இருந்துட்டோம். இது வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டோம், எவனை எதிர்த்தும் பேச மாட்டோம். ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ வந்துன்னா ஓடிடுவோம். அதெல்லாம் நமக்கு எதுக்குடா, நம்ம காலைல ஆஃபீஸ் போகணும், இதெல்லாம் பண்ணோம்னா அப்படிங்குவோம். ஆனால் ஆஃபீஸ் பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னா, ஒரு சம்பள பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னா, ஒரு கம்யூனிஸ்டையோ ஒரு அதிமுகவையோ திமுகவையோ ஒரு அரசியல் கட்சி தான் நாடுவோம். அதே அரசியல்வாதி கடைசியில் லஞ்சம் வாங்குறான் அப்படின்னு திட்டுவோம். இத்தனைக்கும் நம்ம டேக்ஸும் கட்ட மாட்டோம். ஸோ நம்ம அதுதான், நான் உட்பட எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் காமனாக. ஸோ எனக்கு மாறணும் அப்படின்னு தோணுது. இது மாதிரி ஒரு சொரணை கட்ட தமிழ் நான் என்னால் இனிமேலும் வாழ முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனஸ்டாக. ஏன்னா என் வருங்கால சந்ததிகள் என்னை எப்படி ஞாபகம் வச்சுக்குவாங்கன்னா, ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு மனுஷன், அவனுக்கு பிறந்திருக்கிற நம்ம காசுன்ட்டே இருந்தான் அப்படின்ட்டு அவங்க தமிழை திருக்குறளையும் புறநானூரையும் மியூசியத்தில் பார்க்க வேண்டிய ஒரு நிலை வந்துடும். ஏன்னா நம்மளை சுருக்கிடுவாங்க, கிட்டத்தட்ட சுருக்கி நம்மளை ஒன்றுமில்லாமல் பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் நடந்து கொண்டே இருக்குது. அதை நீங்கள் மறுத்தாலும் மறுக்காட்டியும் உண்மை அதுதான். இப்படி ஒரு இனப்படுகொலையை நிறுத்திட்டு ஒருத்தன் ரொம்ப ஜாலியாக கோயிலுக்கு வரவும் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கவும் சுற்றிட்டு இருக்கான். அவன் யாருன்னு தெரியும், பன்னிக்கூட்ட தலைவன். அந்த பன்னிக்கூட்ட தலைவனை எதிர்க்க உங்களுக்கு துணிச்சல் இல்லை அப்படிங்கிறது ஒரு நியாயமானது. ஏன்னா என்ன கூட கேட்பீங்க, இத்தனை நாள் நீ எங்கடா போன அப்படின்ட்டு. உண்மைதான், உங்களை மாதிரி எனக்கும் பயம் இருந்தது. ஆனால் எவ்வளோ நாள் நீங்கள் பயப்பீங்க சொல்லுங்கள்? ஒருத்தனை கண்டு எவ்வளோ நாள் பயப்பீங்க? உயிருக்கு பயந்து எவ்வளோ நாள் வாழ்கிறது? இல்லை ஒன்று நம்மளை அடிச்சணும் அப்படின்னு. ஏன்னா எதுவுமே நிலை இல்லாத இந்த உலகத்தில் என்ன நிலை அப்படின்ட்டு நான் எதை கட்டி பிடிச்சிட்டு நான் தூங்குவேன்னு நான் நினைக்கிறீங்க? நிச்சயமாக முடியாது. ஒரு நாள் இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு ஒன்றும் இருக்காது, நிச்சயமாக இருக்காது. அது கண்ணு கூட தெரியுது. இப்போ உலகம் போகிற ரேட்டில் இன்னும் 1000 வருஷத்தில் எல்லாம் போயிட மாட்டேங்குது. ஆக நம்ம இருந்ததுக்கான அத்தாட்சி அப்படிங்கிறது மனிதனாக தமிழனாக வாழ்ந்தோம் அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயம் இருந்ததுன்னா போதும். நான் இருந்துறேன், எனக்கு சொத்து சுகம் பெருசாக வேண்டாம். நம் ப்ராப்பரான தமிழ்னா இருந்தேன் அப்படின்னு இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு கொடி பிடிக்க சொன்னீங்கன்னா நிச்சயமாக பிடிக்க மாட்டீங்க. செக்ரட்டரியேட் போகணும், நம்ம பெரிய திரள் 1 கோடி பேர் நம்ம போய் நிற்கணும், இலங்கை நம் தமிழ் உறவுகளுக்கு ஆதரவாக அப்படின்னா யாரும் வரமாட்டீங்க. மீறி போனால் ஒரு 10,000 பேர் வருவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாவம் ரொம்பவுமே தமிழ் உணர்வை வச்சுட்டு சமூகத்தால் மதிக்கப்படாத இருந்தும் நெஞ்சில் உரத்தோடு வருகின்ற அந்த மக்கள் தான் இருப்பாங்க. மிச்சம் யாருமே இருக்க மாட்டோம். அதனால நம்ம தான் மௌன சாமியார்கள். பட்டனை அழுத்துவதில் வல்லவர் இல்லாச்சே. போன தட்டு பட்டன் அழுத்துனீங்கல்ல, அப்படிதானே ஆட்சி மாறிச்சு. அதங்காட்டிக்கு நான் கேட்கறது என்னன்னா, உங்கள் சார்பாக நான் முன்னாடி நிற்கிறேன். அந்த பன்னிக்கூட்ட தலைவனை நான் எதிர்க்கிறேன். அவன் யாருன்னு அவன் பேரை சொல்றதுக்கு எனக்கு கேவலமாக இருக்கு. அவனுக்கு எதிர்த்தான் நான் ஒரே ஒருத்தன் நிற்கிறேன். உங்கள் சார்பா நான் ஒருத்தனா, நான் பெரிய ஹீரோ கிடையாது, பட ஹீரோ கிடையாது. வசனம் பேசிட்டு ஓடிட்டு 25 கோடி வாங்கிட்டு ஓடுறதுக்கு எனக்கு 10 பைசா வேண்டாம். ஆனால் ஒரு தமிழ்னா அவனை எடுத்து நிற்கணும். எவனாவது ஒருத்தன் நின்னாதான் அவனுக்கெல்லாம்
அவன் தொடை ஆடிட்டே இருக்கணும், அவன் முட்டி ஆடிட்டே இருக்கணும். ஏன்னா அவன் நிம்மதியாக தூங்குறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அவனை தூங்க விடாம பண்றது அப்படிங்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்குது. நான் என்னங்கிறேன்னா, இந்த வீடியோவை என் கருத்துக்கு உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல எங்கள் மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம், எங்கள் மக்களுக்கான தீர்வு வேணும் அப்படிங்கிறத வந்து எப்படி வேணா கமெண்ட்டாக விடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்கள் உறவுகளுக்கு, யாருக்கு வேணாம் அவங்களும் லைக் பண்ணட்டும். எப்படியாவது ட்ரெண்ட் பண்ணுவோம், பெருசாக கொண்டு போவோம். அப்படியாவது பார்ப்போம் வடக்கத்தை மீடியாக்கள் பிக்கப் பண்ணுறாங்களா அப்படின்னு. எனக்கு ஆதங்கம் தாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. எனக்கு ஏதோ ஒன்று பண்ணணும், இதில் நீங்கள் கிளிக் பண்ணாட்டி எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஆதங்கம், சரி இது இப்படி பண்ணாவது ஏதாவது ஆகுமா அப்படிங்கிறது தான் என்னோட ஆதங்கம். அரசாங்கம் பண்ணாததை, அரசியல்வாதிகள் பண்ணாத நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னுடைய ஆதங்கம். அந்த ஆதங்கத்தை வந்து நான் ஏதோ ஒரு வழியை நான் வெளியே கொண்டு வருவேன். ஏன்னா நான் அப்படிதான், நீங்களும் அப்படிதான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பயந்துக்கிறீங்க, ஏன்னா உங்கள் குடும்ப சூழ்நிலை உங்கள் மேலே தப்பு சொல்றதுக்கு எந்த இதுவுமே இல்லை. நம்ம அரசாங்கம் அப்படி நம்மளை தள்ளிடுச்சு. ஆனால் இது பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 10 செகண்ட் 5 செகண்டில் பண்ணிடலாம். பண்ணுங்க. நம்ம இங்கிருந்து புறப்படுவோம். புறப்பட்டு எப்படியாவது நமக்கான ஆதரவை திரட்டி, நம் மக்களுங்க, நம்மளோட ரத்தம் அவங்க, சும்மா நினைக்க வேண்டாம். சும்மா ஒரு 4 கிலோமீட்டருக்கு கடல் நடுவில் இருக்கிறங்காட்டிக்கு வந்து அவங்க வேறவங்க ஆயிட மாட்டாங்க, நம்ம சொந்தங்கள். மற்ற வேற மாதிரி எந்த நாய் சொன்னாலும் அதை நம்பிடாதீங்க, அது பொய், அது ஒரு ப்ரொபகேண்டா. மக்களுக்காண்டு நம்ம நினைப்போம், வேற எந்த போர் இந்த சைடு அந்த சைடு அதை விட்டுருங்க. நம் மக்கள் 1.5 லட்சம் பேர் இறந்துருக்குறாங்க. அதை ஒருத்த வந்து அதை பண்ணியிருக்கான், அந்த கொடூர படுகொலையை. அவனை நம்ம சும்மா விடக்கூடாது, அவனை தூங்க விடவே கூடாது. அவன் சாகிற வரைக்கும் நம்மளை நினைச்சிட்டு தான் சாகணும் அவன். அதங்காட்டிக்கு நம்ம அமைதியான வழியில நம்ம உரத்தை, நெஞ்சுரத்தை காட்டுவோம். காட்டி நம்ம யாருங்கிறத வந்து உலகுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுவோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி, வணக்கம்.